சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. But they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary, and they shall walk and not faint. Isaiah 40:31. యెహోవా కొరకు ఎదురు చూచువారు నూతన బలము పొందుదురు. వారు పక్షిరాజు వలె రెక్కలు చాపి పైకి ఎగురుదురు. అలయక పరిగెత్తుదురు, సొమ్మసిల్లక నడిచిపోవుదురు. యెషయా గ్రంథం 40వ అధ్యాయం 31వ వాక్యం. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டிகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. அன்பின் தேவ பிள்ளைகளே, புது பலனை எங்கே பெற்றுக்கொள்வது? அது தேவ சமூகமே. எந்த மனிதன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அவன் புது பலனை பெற்றுக்கொள்கின்றான். இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புது பலனாய் கடந்து வந்திருக்கும். இன்றும் பரிசுத்த ஓய்வினால் தானே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்போமானால் நிச்சயமாக இந்த மாதத்திலே நாம் நடந்து செல்லத்தக்கதாக புது பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.